இப்ப இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னாரு ஹீரோ கிடைக்கல அப்படின்னா, ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்னும் தப்பு ஒண்ணும் இல்லை நீங்க நடிச்சது. ஏன்னா நீங்க அந்த கேரக்டர் உண்டான இயல்பா தான் இருந்தீங்க. என்ன அந்த டூயட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாசம் இஎம்ஐ கட்டலையே முடியுமா முடியாதான் டூயட்ல கூட அந்த பொண்ணு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின். இவர்கிட்ட மட்டும் லேசா அந்த ஃபீலிங் இருந்தது. நான் பாட்டப்ப அதுதான் கவனிச்சுக்கிட்டு சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல இருக்கு அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துச்சு. அவர் வந்து முதல் தடவையா வந்தது செய்யும் போது வந்து ரொம்ப அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு, கண்டிப்பா இதை நம்ம நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோட செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டைரக்டர் இருந்து கேமராமேன் இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியா அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசுல வர்றதுதானே ஈஸியா வெளியே சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து ஏன்னா இஎம்ஐங்கிறது நேச்சுரலா வந்து எல்லாருமே இதை பத்தி எல்லாரும் பேசினாங்க. இருக்கிறது என்ன பிளஸ் மைனஸ் எல்லாமே சொன்னாங்க. தேவயானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது. இது நல்லதா எடுக்குதுன்னா நல்லதா எடுத்துக்கலாம், கெட்டதா எடுக்குதுன்னா லிமிட்டா வாங்கி இதுக்குள்ள நம்ம கண்ட்ரோலா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரக்டா பேசும்போது சொன்னாங்கல்ல, வைஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுக்கிறவங்களோட காருக்கு என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் வேற வழி இல்லை, புருஷன் கொண்டாடி சண்டைன்னா என்ன பண்ணுவான், சரி போய் கையெழுத்து போட்டுவோம் சொல்லி கையெழுத்து போடுவோம், அப்புறம் மாட்டிக்குவான். அப்புறம் வேற சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும், அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி ஆகணும், வேற என்ன பண்ணுறது. அதனால ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படி எல்லாம் எந்த காலத்துல தான் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பாக்குறதுல சில நேரங்கள்ல சில பெண்களுக்கு வந்து அது வந்தது, அதுல இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க, நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க, எந்த கணவனுமே வந்து வைஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பாக்யராஜின்னு வெளியே பேர் எடுத்தா கூட வீட்டுல நடக்கிறது எனக்கு தானே தெரியும், நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் போதி மகத்தை வாங்கி கேட்டு நான். அதனால இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பா வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்க சொல்லிருக்கீங்க, சீரியஸான மேட்டர்களா தான் வந்தது. ஆனா காமெடி சென்ஸோடையும் அது இந்த பாண்டியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி இது பண்ணிதான் அவர் தான். நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆயிட்டாரு. முதல்ல காமெடியா இருந்தாரு, அப்ப நடுவுல ஏன்னா இந்த மாசம் நீ சரியா கட்டலைன்னு டக்குனு வில்லன் ஆயிட்டாரு. பிரச்சனை கரெக்டான பிரச்சனை. அதனால வந்து அதுக்கு அது கரெக்டா சொல்லியிருந்தா ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ரொம்ப நியரா இருக்கக்கூடியது, ஜனங்க கண்டிப்பா பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க. இப்ப நான் தேவயானி பற்றி நான் சொல்லல, என்னன்னா நாளைக்கு காலையில் அந்த படம் பாக்குறேன், அந்த கை விட்டு காணி. நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு, ஆனா நான் டப்பிங்காரங்கிட்ட சொல்லிட்டேன், இல்லப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடவையா வந்து பேரரசு ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாரு. எல்லாரும் மனசுலயும் இருக்கிறதுதான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினா வந்து எல்லாரும் மனசுலயும் பதிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவயானி பத்தி நான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவித்தேன்.